அப்ப நான் வச்சிடறேன். வாமா சாந்தி. தீபா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? தீபா. அம்மா. ஏமா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அந்த அபிராமி விஷயத்துல தலையிட வேண்டான்னு. அவ இப்ப சுயரூபத்தை காமிச்சிட்டா பாத்தியா? சாந்தி, தப்பா எடுத்துக்காதம்மா. உனக்கு ஹெல்ப் பண்ண போய் எங்க பொண்ணு தீபா பெரிய பிரச்சனையில மாட்டிட்டா பாத்தியா? சார், இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லம்மா. பெத்தவங்க நாங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அவ வாழ்க்கையே வீணா போயிருக்கும். அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற எங்களோட ஆசையெல்லாம் கனவாவே போயிருக்குமா? ஐயோ, என்னம்மா நீங்க அப்படிலாம் நடக்க நான் விட்டுருவேனா? நடந்திருந்தா யாரால என்னமா பண்ணிருக்க முடியும்? வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக போற பொண்ணுக்கு இப்படி ஒரு சோதனையா? நாங்க திருப்பதியிலேருந்து வந்து கேள்விப்பட்ட உடனே கலங்கி போயிட்டோம். இப்பதான் ஷியாம் தம்பி போன் பண்ணுச்சு. உங்க பொண்ணு பண்ண தியாகத்துக்கு நான் தான் அவளை அலைய வச்சுட்டேன். என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நான் வரேன் தீபா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நாங்க சைபர் கிரைம்ல இருந்து வரோம். அபிராமி மேடத்தை பார்க்கணும். ஒரு நிமிஷம். ஹலோ மேடம், உங்களை பார்க்க சைபர் கிரைம்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. உள்ள அனுப்பலாமா? வர சொல்லுங்க. சார், மேடம் வர சொல்றாங்க. எஸ், நாங்க சைபர் கிரைம்ல இருந்து வர்றோம். உங்க கம்ப்யூட்டர்ல என்கே சாஃப்ட்வேர் மூலமா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் படி உங்க கம்ப்யூட்டர் செக் பண்ண வந்திருக்கோம். ப்ளீஸ் வாங்க. மேடம், நீங்க உட்காருங்க. ஓகே மேடம், எங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஜேசி கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுத்துறோம். விசாரணைன்னு கூப்பிடும்போது நீங்க வரணும். சரி சார்.
தீபா யாரு? நான் தான் சார் தீபா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது அபிராமி தானே? எஸ் சார், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். தீபா எங்க ஆபீஸ்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என் கம்பெனி டீட்டெயில்ஸ் அவங்க என் எதிரி கம்பெனி கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்பத்திலேருந்தே என் தம்பி ஷாமுக்கு அவங்க மேல டவுட் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா நான் தான் அவங்கள நம்பி ஏமாந்து போயிட்டேன். பல லட்சங்கள் முதலீடுக்கான ப்ராஜெக்ட் சார். அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்படியா? சரி, உங்க தம்பி ஷியாம் யாரு? நான் தான் சார். உங்க அக்கா சொன்னது உண்மையா? அக்கா சொன்னது உண்மைதான் சார். இன்ஃபேக்ட் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தீபாவுக்கு தெரியாத மாதிரி ஒரு டெண்டர் ஒன்று கோட் பண்ணோம். அந்த விஷயத்தை அவங்க லீக் பண்ணுவாங்களான்னு சந்தேகப்பட்டோம், டெஸ்ட்டும் பண்ணோம். ஆனால் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை. இவ்வளோ ஏன் மிஸ்டர் சாந்திக்கு அந்த தகவலும் போல அவங்க கம்பெனி அந்த டெண்டரும் எடுக்கலை. ஷாம் இருக்கா? நான் முழுசா சொல்றேன். சார், நாங்க வச்ச டெஸ்ட்ல தீபா பாஸ் ஆயிட்டாங்க. அவங்க நல்லவங்க தான் சார். இல்ல சார், என் தம்பி மனச யாரோ கெடுத்திருக்காங்க. தீபா தான் என் சிஸ்டம்ல இருந்து ஃபிளாப்பில டவுன்லோட் பண்ணிருக்காங்க. உங்க கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணத என்கே சாஃப்ட்வேர் மூலமா நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா உங்க கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருந்த டேட்ல அப்படி எதுவும் நடக்கல. இன்ஃபர்மேஷனை ஃபிளாப்பிலயோ சிடிலயோ எடுத்திருந்தா எடுத்தது தீபா தான்னு உங்களால எப்படி நிரூபிக்க முடியும்? நீங்களும் உங்க தம்பியும் சேர்ந்து வச்ச டெஸ்ட்ல தீபா பாஸ் ஆயிட்டாங்க, நல்லவங்கன்னு பேர் எடுத்துட்டாங்க. இத நான் சொல்லல, உங்க தம்பி ஷாம் தான் சொல்றாரு. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் சந்தேகப்படுறீங்க. அதுக்கான கிளின்ச்சிங் எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இத உங்களோட வேற எதிரிங்க கூட செஞ்சிருக்கலாம். யாரு என்னன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். இன்டர்நெட் மூலமா உங்க கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்திருந்தா யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அது சைபர் கிரைம் ஆகும். எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சாட்சியும் எவிடன்ஸ் இல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாது. அது வரைக்கும் தீபா மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இதை நான் கோர்ட்டுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நோ கேஸ் இஸ் மேட் அவுட். தீபா, நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யூ மே கோ. தேங்க்யூ சார். வரோம் சார். பாத்தீங்களா? நல்லா பாத்தீங்களா? நம்ம எதிரி எங்க இருக்கான்னு கண்ணில் விளக்கணை விட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். வேற எங்கேயும் இல்ல, இங்கே இருந்திருக்கிறான் உங்க தம்பி ரூபத்துல. தீபாவுக்கு சாதகமா பேசிட்டானேம்மா. தீபாவுக்கு சாதகமா பேசிட்டான். வர வர உன் போக்கு சரியில்லைன்னு சொன்னேன். நான் கேட்டீங்களா? நீங்க எவ்வளவு முறை சொன்னேன்? ஒரு முறையாவது கேட்டீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்க கொடுத்த இடம், செல்லம், அபரிமிதமான நம்பிக்கை. என் தம்பி எனக்கு எதுவும் எதுவும் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை. என்ன சம்பந்தி, நான் கரடியா கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு உம்முன்னு எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க தம்பி மட்டும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நமக்கு சப்போர்ட்டா பேசியிருந்தானா, ஆர்கே, சாந்தி, தீபா அத்தனை பேரையும் கண்ணில் வரல விட்டாட்டிருப்பேன். சம்பந்திமா, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். 100% உண்மை. அக்காவும் நானும் வச்ச டெஸ்ட்ல தீபா பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லி நம்மள அந்த ஆபீசர் முன்னால ஃபெயில் ஆக்கிட்டான். 0 marks for Abhirami and Srinivasan.
யூ ஃபெயில். திட்டம் போட்டு கவுத்திருக்கிறான் அவன், திட்டம் போட்டு கவுத்திருக்கிறான். அன்னைக்கே சொன்னேன் சம்பந்திமா வாணா கையெழுத்து போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? என் தம்பியை என் பக்கம் கொண்டு வரதுக்காக நான் போட்ட திட்டம். நீங்க உங்க பக்கம் இந்த சீனிவாசனை தவிர வேற யாரும் இல்ல. அவன் போய் செட்டில் ஆயிட்டான், ஆணி அடிச்சா மாதிரி உக்காந்துட்டான். எதிரி பக்கம், உங்க பக்கம் இல்ல. சம்பந்திமா உங்க தம்பி கேளுங்க, நாக்க புடுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க. ஏன்டா அப்படி பண்ண? ஏன் பண்ண? கூட பிறந்த அக்காவுக்கே துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? டேஷாம், எத்தனை நாளாடா நீ திட்டம் போட்டுட்டு இருந்த? எத்தனை நாளா போட்டுட்டு இருந்த என் முதுகுல குத்துறதுக்குன்னு கேளுங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது சம்பந்திமா, அவன் உங்க தம்பி இல்ல. அவன் அந்த சாந்தியோட தம்பி. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. கடவுள் புண்ணியத்துல தீபா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. கடவுள் புண்ணியம் இல்ல உமா, ஷாமோட புண்ணியம். இவன் பெருந்தன்மையாலதான் தீபா காப்பாத்தப்பட்டா. அவங்க அக்கா அபிராமி மாதிரி ஷாம் இல்லைன்னு நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். இந்த கேஸ்ல ஷாம் மறுபடியும் அதை நிரூபிச்சிட்டாரு. எனக்கே பெருமையா இருக்கு. கடவுள் உண்மை பக்கம்தான் இருக்காருன்னு இந்த நீதிமன்றத்துல நீதி 2 தடவை ஜெயிச்சிருக்கு. ஆர்கே பெருந்தன்மையா அபிராமிய கோர்ட்ல விட்டுட்டாலும் அபிராமியே திருப்பி அந்த பணத்தை கோர்ட்ல கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்பவும் சைபர் கிரைம் போலீஸ்ல நம்ம ஷாமோட வாக்குமூலத்தினால நீதி ஜெயிச்சிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் என் தம்பிக்கு தான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தீபா மேல சந்தேகம் இல்லைன்னு என் தம்பி சொன்னதுனாலதான் தீபாவோட வாழ்க்கையில வெளிச்சம் வந்தது. அக்கா ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் சொல்றேன். ஆக்சுவலா நாங்க சொன்னதெல்லாம் பொய். என்ன ஷாம் சொல்ற? ஆமாக்கா, தீபா ஆஃபீஸில் பிரிண்ட் அவுட் எடுத்தது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அக்கா பண்ண தப்புக்கு பரிகாரமாகவும் ஆர்கே மாமாங்கிற ஒரு நல்லவரோட பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் நான் அதை மறைச்சிட்டேன். தீபா இது பண்ணது வேணா தப்பாக இருக்கலாம், ஆனால் முடிவில் ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. அதனால ஆர்கே மாமாவோட கௌரவமும் காப்பாற்றப்பட்டது. அதுக்காக தான்க்கா நான் போய் சொன்னேன். அக்காவும் மேல மேல எந்த தப்பும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தினால தான் நான் அப்படி சொன்னேன். உங்க அக்காவும் மேல கோபமா இருப்பாங்களே ஷாம்? பரவாயில்ல சார், அதை நான் பாத்துக்கிறேன். ஷாம், அபிராமி என்ன பண்ணாலும் நீ அமைதியாவே இருந்துரு. உன் நியாயம்லாம் அவளுக்கு புரியாது. மற்றவங்க அக்கா பத்தி சொன்னாதான் அக்காவுக்கு பிடிக்காது. அவங்க சொந்த தம்பி நான் சொன்னா கோவம் இருந்தாலும் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க. விடுங்க, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அக்கா சொன்னது உண்மைதான் சார். இன்ஃபேக்ட் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தீபாவுக்கு தெரியாத மாதிரி ஒரு டெண்டர் ஒன்று கோட் பண்ணோம். அந்த விஷயத்தை அவங்க லீக் பண்ணுவாங்களான்னு சந்தேகப்பட்டோம், டெஸ்ட்டும் பண்ணோம். ஆனால் நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை.
ஷாம், சாப்பிட்டியாப்பா? அக்கா இன்னும் சாப்பிடல. வா. நீ அக்காவை பத்தி என்ன நினைச்சாலும் நான் என் தம்பியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? சாப்பிடு. என் தம்பியை யாரோ சட்கால பூட்டின குதிரை மாதிரி அங்க போ இங்க பொண்ணு திசை காட்டக்கூடாது. நான் உன்னை அப்படி வளர்த்துட்டேன். என் தப்புதான். உங்க அக்காவுக்கு ஒன்னும் இப்போ புதுசா ஞானம் வரல. ஆனா நீ சைபர் கிரைம்ல பேசினதுனால என் கண்ணை திறந்துட்ட. நீ ஜட்கா வண்டியில பூட்டின குதிரையாவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ரேஸ் குதிரையா நேரத்தை எதிர்த்து ஓடவும் கூடாது. ஒரு போலீஸ் ஆபீசர் ஜாக்கியா ஓட்ட பல தடைகளை தாண்டி ஜம்ப் பண்ணுமே, அந்த வெற்றி குதிரையா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சாப்பிடு ஷாம், சாப்பிட்டுக்கிட்டே யோசி. எப்படி ஷாம், எப்படி நமக்குள்ள இப்படி ஒரு இடைவெளி வந்தது? நான் யோசிச்சு பார்த்தேன் ஷாம், எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் பெரிய அறிவாளி, அது உனக்கும் தெரியும். அவர் ஆசையா 2 பூனைகளை வளர்த்தாராம். ஒன்னு பெருசு, ஒன்னு சின்னது. அது ஒண்ணுக்கு ஒண்ணு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு பெருசுக்கு பெரிய ஒட்டையும் சின்ன பூனைக்கு சின்ன ஒட்டையும் போட்டாராம். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அவர் நண்பர் வந்தாராம். அவர் இந்த 2 ஓட்டையும் பார்த்து ஏன்னு விளக்கம் கேட்டதுக்கு ஐன்ஸ்டீன் பதில் சொன்னாராம். அப்போ அந்த நண்பர் என்ன கேட்டார் தெரியுமா? சின்ன பூனையும் பெரிய ஓட்டையிலே போலாமே, அதுக்கப்புறம் எதுக்கு 2 ஓட்டைன்னு கேட்டாராம். அப்பதான் அந்த விஞ்ஞானிக்கு தான் செஞ்ச தப்பு தெரிஞ்சது. இது கதை இல்ல, வரலாறு. அவ்வளோ பெரிய மேதையா தப்பு பண்ணும்போது சாதாரண உங்க அக்கா தப்பு பண்ணக்கூடாதா?